ஹலோ மக்களே! டெய்லியும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, அதுக்கு சட்னி, சாம்பார்ன்னு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஒரு தோசைக்கல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில 2 வெங்காயத்த சேர்த்துக்க போறோம். நல்லா பொடியா நறுக்குன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா அதில காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போறோம். பச்சை மிளகாய் குழந்தைங்களுக்கு செய்யறதா இருந்தா சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு பழுத்த தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கப்படும். காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட இதுக்கு பதிலாக வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு இதை வந்து வேக வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறமா உங்கள் தோசைக்கல்ல எத்தனை பாகமாக பிரிக்க முடியுமோ அத்தனை வந்து பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு தோசை மாவை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. மாவு கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் திருப்பி போடணும். மாவு வேகிறதுக்கு முன்னாடி திருப்பினீங்கன்னா உங்களால் திருப்ப முடியாது, எல்லாமே வந்து குழம்பிடும். அதனால மாவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் தேவைப்படாது, வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு வேக வச்சது எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.